சாப்பிட்ட பிறகு 10 நிமிஷங்கள் இப்படி உட்கார்ந்தால் உங்களுக்கு ஒருபோதும் நோய் வராது. உணவு ஜீரணமாகும். உட்காரக்கூடியவர்கள் உட்காருவார்கள் இல்லையா? நீரிழிவு நோயாளிகள் இதற்கு பிறகு இதை செய்ய வேண்டும். உங்கள் கட்டை விரலை இங்கே வைக்கவும். வஜ்ராசனம், இது மண்டூகாசனம், இது நீரிழிவு நோயாளிகளுக்கானது. முதலில் எங்கள் மலசனம் பற்றி நான் உங்களிடம் சொன்னேன். இந்த 3 ஆசனங்களை செய்யுங்கள். வேறு எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 3 ஆசனங்களை செய்யுங்கள். மாலாசனம், குந்துதல் ஆசனம், வஜ்ராசனம், இந்த 3 ஆசனங்களும் உங்கள் உயிரை காப்பாற்றும். நீங்கள் ஒருபோதும் மருத்துவரிடம் செல்ல வேண்டியதில்லை. இந்த 3 ஆசனங்களை செய்யுங்கள். நீங்கள் பிராணயாமம் செய்ய விரும்பினால் ஒன்றை மட்டும் செய்யுங்கள். அனுலோம் விலோம். எது? ஒரு பக்கத்திலிருந்து மூச்சை இழுத்து மறு பக்கத்திலிருந்து மூச்சை விடுங்கள். அவ்வளவுதான். நீங்கள் தினமும் ஒரு பிராணயாமத்தையும் 3 ஆசனங்களையும் செய்யலாம். இந்த 4 மட்டுமே உங்கள் உயிரை காப்பாற்றும். ஆயுர்வேதம் கடுமையான நோய்களை குணப்படுத்த முடியாது என்று மக்கள் கூறுகிறார்கள். ஆனால் இந்தியா முழுவதும் யாராவது கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் ஆயுர்வேதத்தை முயற்சி செய்ய வரலாம் அல்லவா? நீங்கள் பஞ்சகர்மா சிகிச்சை பெறலாம். இதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் உடல் குணமானால் உங்கள் வாழ்க்கையே மாறிவிடும். எங்களின் 120 மையங்களில் அனைத்து வகையான மருத்துவ காப்பீடுகளும் செயல்படுகின்றன.